இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னோட வேதாந்தர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ அளவு சொல்ல போகிறேன், அந்த அளவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உயரம் 40, ஆஃப் உயரம் 13, சீட்டோட உயரம் 21, பாடி 31, C1 31, C2 32, இடுப்பு 26, சீட்டு 35, கை வந்து 5.5, கை லூஸ் வந்து 10.5, ஃப்ரண்ட் நெக் 5.5, பேக் நெக் 6, ஏஹெச் வந்து 14.5, ஷோல்டரோட லெங்க்த் வந்து 15. இப்போ இதுக்கு வந்து ஒரு சுடிதார் வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். லைனிங் துணியில் போட்டிருக்கேன். இப்போ உயரம் 40னாக்க 3 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. 37 இன்ச்சு வச்சா போதும். 37 இன்ச்சு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து 15 ஷோல்ட்ரு கஸ்டமருக்கு இளவு எடுத்துருக்கோம். 15 இங்கே வச்சுங்க. 7.5 வச்சுக்கோங்க. 7.5 வச்சுட்டு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். ஒன்றரை தள்ளி மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கலாம்? கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 இன்ச்சு பாடி, 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சுட்டேன். 2.25. இப்போ ஷோல்டர் அகலம் நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5.25 இருக்குது. இப்போ வந்து இது 2.25, இது வந்து 3.25, 5.25 வச்சுட்டோம். கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ வந்து கழுத்து இறக்கம், ஃப்ரண்ட் கழுத்து இறக்கம் எவ்வளோ? 5.5. 5.5க்கு நான் 5.25 வச்சுட்டேன். 5.25 வச்சுட்டு இப்படி கோடு போட்டுங்க. கோடு போட்டு சுடிதாருக்கு எல்லாமே இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்திங்க. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தி இப்படி கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு அழகாக இப்படி வந்து கொஞ்சோண்டு உள்ளே போய் வெட்டிடுங்க. சுடிதாருக்கு போகிற கீழே வந்து தூக்கி விட்டுருங்க. நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? 32 இன்ச்சு பாடி. 32 இன்ச்சு பாடிக்கு 4.5 இன்ச்சு முண்டா இறக்கிங்க. 4.5க்கு மேலே தேவையே இல்லை. 4.5 வச்சுட்டோம். இப்போ C1 எவ்வளோ? C1 வந்து 31. 31 7.25. 7.25 1 இன்ச்சு கூட வச்சுங்க. 8.25 வச்சுட்டேன். ஓகே. அடுத்தது 32. 32னா 8 + அரை 8.5 வச்சுட்டேன். இங்கே 8.5, இங்கே 1 இன்ச்சு வைங்க, அங்கே அரை இன்ச்சு வைங்க. இடுப்பு வந்து 26. 26னா 27 வச்சுங்க. 6.25 ஒரு 3/4 வச்சுங்க. 3/4 வச்சுங்க. இது கொஞ்சம் லூஸாக கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் கூட 7.5 இன்ச்சு வச்சுட்டேன். சீட்டோட அளவு வந்து 35.5. 36 வச்சுங்க. 36 ப்ளஸ் வந்து ஒரு அரை 9.5 வச்சுட்டேன். 9.5 வச்சுட்டேன். இங்கே என்ன வைக்கிறோமா? 9.5 வைக்கிறீங்களா? இங்கே 10 இன்ச்சு வச்சுங்க. கரெக்டாக இங்கே 10 இன்ச்சு அரைஞ்சு சேர்த்து வைங்க. போதும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. எல்லாமே நான் படம் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்கேலை வந்து இப்படி போடுங்க. இந்த மாதிரி ஸ்கேலை போடுங்க. இந்த இடத்துல அழகாக அப்படி பெண்டு மாதிரி போடுங்க. போட்டேன். இடுப்பு அழகாக இப்படி இடுப்பை வந்து இப்படி ஸ்கேலை போட்டிங்க. இப்போ ஸ்கேலை இப்படி மாற்றி போட்டுங்க. வளைச்சி விட்ருங்க. இடுப்பை வந்து வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டோம். இப்போ சீட்டுக்கு வந்து இப்படி போட்டோம். இப்போ சீட்டுக்கு வந்து வெளியே கொண்டு போயிருங்க. சீட்டை வந்து அழகாக அப்படி வெளியே கொண்டு போங்க. ஸ்கேலை மாற்றி போடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இது வந்து பள்ளம், இது வந்து சீட்டை வந்து பெருசு பண்ணுறோம். இங்கே வந்து இங்கே ஒடுக்கி விட்டுட்டோம். ஓகே. இப்போ கீழே பாட்டத்துக்கு வந்து நேராக ஸ்கேலை வந்து இப்படி போடுங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சு போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக அப்படி போட்டுங்க. வச்சுட்டோம். இப்போ வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இங்கே எப்படி இறக்குறதுன்னு கேட்பீங்க. இப்போ வந்து 40 இன்ச்சு உயரம்னாக்கா 3.5 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 3.5 இன்ச்சு. அது மாதிரி இதோட உயரம் வந்து நம்ம 13.5 எடுத்துருக்கோம். ஏற்கனவே 13.5 எடுத்துருக்கோம். 13.5க்கு நேராக ஒரு கோடு, 3.5க்கு நேராக 1. இது C1, இது C2, இது இடுப்பு. இப்போ சீட்டு 21 இன்ச்சு எடுத்துருக்கோம். 21 இன்ச்சு அளவு எடுத்துருக்கோம். இந்த 21 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். எல்லாமே நான் எப்படி கஸ்டமருக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து முண்டா வரைய போகிறேன். முண்டா வந்து இங்கேருந்து கோடு போட்டுங்க. இதுலேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சுட்டு கோடு 1 இன்ச்சு 1.25 கூட போடலாம். 1.25 இன்ச்சு வச்சுட்டு உள்ளே ஒரு 1 இன்ச்சில் இப்படி போட்டோம். எல்லாம் போட்டுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே வெட்ட போகிறோம். வெட்டுவதே கவனிங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் வெட்டிங்க. இப்படி ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு இப்படி வெட்ட போகிறோம். வெட்டுவதே கவனிங்க. இது 32 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார்.
உள்ளே வந்து குடையாமல் ஏந்தினாப்புல வெட்டுங்க. இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல W2 வந்து இதுக்கு இடையில, இது வந்து W2 இங்கே வரும்போது இங்கே வருங்க, இது 8 பாதி 4க்கு நேரம் ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க. 3 அர்க்காத்து இருக்கணும். 1 2 3 அர்க்காத்து. இது வந்து C2ல ஒரு அர்க்காத்து, இடுப்பில் ஒரு அர்க்காத்து, W2ல ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன். அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ கழுத்தில் இங்கே ஒரு கழுத்து எவ்வளோ தவத்தணுமோ 2 காலத்துக்கு அந்த அர்க்காத்து. இப்போ வந்து கவர் தட்டு எடுப்பதை கவனிங்கள். உள்ள ஒரு 1/4 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துருங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அழகாக இப்படி ஒரு கவர் தட்டு எடுத்துருங்க. இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கோம். கோடு போட்டேன். எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ அழகாக போட்டேன். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். முண்டா வந்து 1/4 இன்ச்சு உள்ளே தோண்டி எடுத்துருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் அடிச்சிருங்க. கிராஸ் அடிச்சுட்டு அது மாதிரி பின்னாடி கழுத்து நான் வரைய போகிறேன். பின்னாடி கழுத்து வரைவதை, முன் கழுத்து வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. பின் கழுத்து நான் வரைவதை கவனிங்க. இப்போ 2 ஆளுக்கு நேராக ஒரு கோடு போட்டுங்க. பின் கழுத்து எவ்வளோ? பின் கழுத்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுன்னா 5.25 வச்சுக்கோங்க. 5.25 ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டு இதுக்கு நேராக அப்படி கோடு போட்டுங்க. இப்போ கொஞ்சோண்டு 1/4 இன்ச்சு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து சுடிதாருக்கு போகிற கீழே மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி விடுங்க, அழகாக இருக்கும். இப்போ எல்லாமே சுடிதார் அப்படி தான் கேட்குறாங்க. கீழே மட்டும் பெருசு பண்ணி விடுங்க, மேலே பெருசு பண்ணாதீங்க. இங்கே 2.25, இங்கே 2.5, அது மாதிரி வச்சு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்துருப்போம். கை வெட்டுவதை கவனிங்க. கை நீளம் எவ்வளோ? கை நீளம் 5.5. 5.5 6 வச்சுட்டேன். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து 10.5. 10.5க்கு 5.25 வச்சுட்டேன். 5.25 வச்சுட்டோம். இப்போ ஏகச்சு எவ்வளோ? ஏகச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.5. 7.25. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 6.25. இங்கே 6.25 வைங்க, இங்கே 7.25 தன்னால் வந்துடும். 6.25 7.25 வச்சுட்டேன். இதுக்கு நேராக இது கோடை போட்டுருவோம். கோடு போட்டேன். இதுக்கு நேராக இதை கோடு போட்டுருவோம். கோடு போட்டோம். இப்போ முண்டா வரைய போகிறத கவனிங்க. முண்டா அழகாக அப்படியே வரைஞ்சிட்டேன். இது எவ்வளோ இறக்குறதுன்னு இருப்பீங்க? 6.25. 6.25 3 இன்ச்சு 3 இன்ச்சு ஒரு புள்ளி இறக்கிங்க. 3 இன்ச்சு ஒரு புள்ளி இறக்கிங்க. கரெக்டாக போய் கச்சுன்னு உட்காந்துக்கும். வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வெட்டுவதை கவனிங்க. இங்கே ஒரு அர்க்காத், இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிவிட்டு கையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக உள்ள கவர் தட்டு அழகாக எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அழகாக இதுக்கு பார்க்கணும். இது என்னன்னு பாருங்கள். அழகாக வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ண போகிறேன். முண்டா சரியாக இருக்கான்னு ஒரு செக்கிங் பண்ணணும். செக்கிங் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். முண்டா வந்து கூட வந்துடக்கூடாது. கை வந்து கரெக்டாக இருக்கணும். கை கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. ஓகே, இப்போ வந்து முண்டா பிடிச்சி பார்த்துருவோம். அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு புள்ளிக்கு நம்ம கூட போகிறோம். ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுக்காக கூட போகிறேன்.
அப்புறமேல் தான் நீங்கள் முண்டா வெட்டணும். அதுக்கு முன்னாடி வெட்டக்கூடாது. ஒரு புள்ளி கம்மியாக இருந்தால் அப்புறம் வேணால் நம்ம தோண்டிக்கலாம். இப்போ இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்க. கொஞ்சோண்டு எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு எடுத்த பிறகு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இது 32 இன்ச்சு பாடிக்கு நான் வெட்டிட்டு இருக்கேன் அர்க்காட். ஆனால் அக்யூரேட்டாக எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லாருமே இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளர் ஆவதுக்கு உதவியாக இருக்கும். 32 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் நம்ம வெட்டும் பயிற்சிக்குள்ளே வந்திருக்கோம். கரெக்டாக அதாவது கோட்டில் வந்து அதை தான் அழகாக போய் கோட்டில் உட்காந்துக்கும். இந்த கோட்டில் அழகாக தைச்சிருவாங்க. இங்கே ஓப்பன் வச்சுருவாங்க. இது சைடு ஓப்பன். இந்த இடத்துல சைடு ஓப்பன் வச்சு அழகாக தைச்சி வெளியே போட்டுருவாங்க. இது மாதிரி கோடு போட்டு வெட்டினீங்கன்னா யாருக்கிட்ட கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் வெட்டி பாருங்கள். நிச்சயம் வெற்றியாளருக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட். அவங்க எல்லாமே இந்த உங்களுடைய இதை பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, வாருங்கள் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.